அகோரிகள் எப்பவுமே இறந்து போன உடலோட தான் உடல் உறவு கொள்வாங்க. இறந்து போன மனித உடல்களை சாப்பிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த அகோரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போன மனிதர்கள் எரிப்பாங்க. அந்த எரிச்ச சாம்பலை தான் அவங்க உடம்பு ஃபுல்லா பூசிப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு புனிதமான விஷயமா சொல்லப்படுது. இவங்க வந்து மனித உடல்களை சாப்பிடுறாங்க. அது இல்லாம கெட்டு போன உணவு, அது எப்படிப்பட்ட உணவு இருந்தாலும் சரி, அதை அவங்க சாப்பிடுறாங்க. இதுக்கு காரணமா சொல்லப்படுதுன்னா, மனிதர்கள் வந்து அருவருப்பா வெறுக்கிறத எல்லாத்தையுமே இவங்க ஒரு புனிதமா பாக்குறாங்க. அகோரிகள் எப்பவுமே ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க, நிர்வாணமா தான் அழிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிறக்கும் பொழுது எந்த ட்ரெஸ் இல்லாம தான் பிறந்தோம். சோ பிறக்கும் பொழுது எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இப்பயும் இருந்துக்கலாம். சோ மனித வாழ்க்கையில எதுவுமே புதுசு தேவையில்லை. அதுக்கடுத்து பெண்களோட உடல் உறவு கொள்வாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து அதீதமான சக்திகள் அந்த உடல் உறவு கொள்றது மூலமா கிடைக்கலாமா. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு புனிதமா இருக்குதாமா. அதுக்கப்புறம் முடி வந்து ஏகப்பட்ட முடி வைப்பாங்க. அவங்க வந்து வெட்டவே மாட்டாங்க. அதுக்கும் அதே காரணம் சொல்றாங்க. சோ பிறக்கும் பொழுது நம்ம முடியோட தான் பிறந்தோம். சோ அந்த முடியை வெட்டுறது வந்து அழகுபடுத்துறது. சோ அதெல்லாம் குறிக்குமாமா. சோ அதனால அவங்களுக்கு எந்த விதமான அழகுபடுத்துறது எதுவுமே தேவையில்லையாமா. கிடைக்கிற உணவை கெட்டு போன உணவு சரி, கிடைக்கிற உணவை எடுத்து சாப்பிடுவாங்களாமா. பெண்களோட உடல் உறவு கொள்வாங்க. கம்பல் பண்ணி எதுவுமே பண்ணாம இறந்து போன ஒரு உடல் உறவுக்குள்ளது அவங்களுக்கு ஒரு நிம்மதியாகவும், அது மூலியமா அவங்களுக்கு அதீத சக்தி கிடைக்காதாவும் நம்பப்படுது. ஸோ அதை தான் அவங்களும் சொல்றாங்க. அந்த வாரணாசியில போனீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா மனித உடல்களை ஏகப்பட்ட அகோரிகள் சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து யாருமே தப்பு அப்படின்னு சொல்லவே இல்லை, யாரும் தடுக்கவும் இல்லை. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.